பொதுமக்களுக்கு குட் நியூஸ். வெல்கம் டு குட்டி இன்ஃபோ. அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கான மே மாதத்திற்கான உதவித்தொகை அடுத்த வாரம் முதல் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. உரிமை தொகை மற்றும் மற்ற 2 முக்கியமான திட்டங்களுக்கான தொகையும் சேர்த்து வழங்கப்படும். தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் 3 முக்கிய திட்டங்களின் மூலம் பயனாளர்கள் மாதந்தோறும் ரூபாய் 3000 வரை தங்கள் வங்கிக் கணக்கில் பெறுவது வழக்கம்தான். ஒவ்வொரு மாதமும் முதல் 2 வாரங்களுக்குள் இந்த தொகை விடுவிக்கப்படும். மே மாதத்திற்கான தொகை அடுத்த வாரத்தில் இருந்து விடுவிக்கப்பட உள்ளது. அந்த திட்டங்கள் என்னென்ன என்பதை இப்போது இந்த ஒரு வீடியோவில் சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு தயவு செஞ்சு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. நீங்க கொடுக்குற அந்த குட்டி லைக் எங்களுக்கு மிகப்பெரிய பலமா இருக்குங்க நண்பர்களே. மறக்காம தயவு செஞ்சு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்பட்டு உள்ளது. அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள், புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் மற்றும் புதிதாக திருமணமான பெண்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. முன்னதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்பில் தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக ரூபாய் 3000 கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக ரூபாய் 2000 வரவு வைக்கப்படுகிறது என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்து இருந்தார். இதனால் ஏப்ரல் வரையிலான தொகை ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது. மே மாதத்திற்கான தொகை அடுத்த 10 இருந்து 15 நாட்களில் வழங்கப்பட்டு விடும். கிட்டத்தட்ட 1.31 கோடி பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட்டு வருகிறது. புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோரும் இந்த திட்டத்தின் கீழ் புதிதாக இணைந்து உள்ளனர். மேலும் மற்ற 2 திட்டங்களின் கீழ் கிட்டத்தட்ட ரூபாய் 2000 வரை பல்வேறு பயனாளிகள் பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது புதுமை பெண் திட்டம் என்ற ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் செயல்பாட்டில் உள்ளது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகையாக வழங்கப்படும். பயனாளிகள் இளங்கலை படிப்பு படிக்கும் வரை இந்த உதவித்தொகை தொடர்ந்து வழங்கப்படும். மாணவிகள் இதற்காக எங்கும் அலைய வேண்டியது கிடையாது. அவர்களின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக இந்த தொகை செலுத்தப்படும். இந்த திட்டத்திற்கு புதுமை பெண் திட்டம் என்று பெயரிடப்பட்டு உள்ளது. இந்த திட்டம் தொடங்கி ஓராண்டு இன்று வரை நிறைவடைந்து உள்ளது. அதேபோல மாணவர்களுக்கும் ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டமும் தமிழ்நாட்டில் செயல்பாட்டில் உள்ளது. இந்த திட்டத்தின் அடுத்த தவணை இந்த மாதம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு பள்ளிகளில் பயிலும் பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகள் வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கு புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவற்றின் மூலம் கூடுதலாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இதன் மூலம் மாணவர்களின் கல்விக்கு அரசு உதவி புரிகிறது. புதுமை பெண் திட்டத்தை போலவே மாணவர்களுக்காக மாதம் ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தமிழகத்தில் தற்போது நடைமுறையில் உள்ளது. இந்த திட்டத்திற்கான அடுத்த தவணை அடுத்த வாரம் வழங்கப்படும். இதன் மூலம் மொத்தம் 3000 ரூபாய் இந்த மாதம் வழங்கப்பட உள்ளது. மகளிர் உரிமை தொகை பணம் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதால் மற்ற 2 திட்டத்திற்கான தொகை அடுத்த வாரம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக இருப்பவர்களுக்கு எந்த ஒரு தடையும் இன்றி வருகின்ற மே மாதம் அவர்களுக்கான தொகை முழுமையாக விடுவிக்கப்படும். ஆனால் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக இருப்பவர்களுக்கு இந்த மாதம் உரிமை தொகை வருமா என்ற கேள்வி அதிகமாக இருக்கலாம். அதாவது மே 6ஆம் தேதி வரை தேர்தல் நடத்தை விதிகள் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கிறது. அதனால் அதற்கு முன்பாக உரிமை தொகை வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வங்கி கணக்கில்தான் அரசு உரிமை தொகையை விடுவித்து வருகிறது. அந்த வகையில் பார்த்தால் கூட மே 15ஆம் தேதிக்குள் நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது. இனிமேல் தமிழ்நாட்டில் புதிதாக பொறுப்பேற்கும் அரசே உரிமை தொகை திட்டத்தை தொடர்வது குறித்து முடிவெடுக்கும். அதனால் மே 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு புதிதாக ஆட்சி அமைக்கும் அரசு இது குறித்து அதிகாரப்பூர்வமாக முடிவெடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்தால் உரிமை தொகைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதன் கீழ் பயன்பெறும் பயனாளிகளுக்கு உரிமை தொகை எப்போதும் போல கிடைக்கும். ஆனால் மே மாத தொகை கிடைக்குமா என்றால் அது குறித்த அறிவிப்புக்கு மே 2வது வாரம் வரை காத்திருக்க வேண்டும். அதிமுக ஆட்சி என்றால் மே மாதம் உரிமை தொகை கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் அக்கட்சி குளவிளக்கு திட்டம் என்ற பெயரில் இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக தேர்தல் வாக்குறுதி கொடுத்துள்ளது. எனவே அக்கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகே இந்த திட்டத்திற்கான அறிவிப்புகள் வெளியாகும்.
எனவே மே மாதம் உரிமை தொகை வருமா என எதிர்பார்க்கும் பெண்கள் மே 2வது வாரம் வரை கட்டாயம் காத்திருக்க வேண்டும். புதிதாக யார் ஆட்சி பொறுப்பேற்கிறார்கள் என்பதை பொறுத்து அடுத்த மாதம் பணம் வருவது குறித்த அப்டேட்டுகள் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உரிமை தொகை திட்டம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள இப்பவே நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.